ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது சாட்டர்டே வீடியோ. ஃபுல்லாக பொங்கலுக்காக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் எல்லாமே எடுத்துகிட்டு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்க்ரீன் போட்டுக்கலான்ட்டு எடுத்தாச்சு. மேலே ஃபேனு பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டடையாக இருக்கும், நல்லாவே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். க்ளீன் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டடெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பாப்பா இருக்கிறதுனால ஃபுல்லாக பொருள்லாம் கண்ணா பின்னான்னு போட்டுட்டு இந்த சாமி ரூம் ஃபுல்லாகவே இப்போ இன்றைக்கி விளக்கெல்லாம் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டே இருந்தால் ஒரு சம்பவம், சட்னி ஃபுல்லாக வெளில தெரிச்சு அது வேறு ஆயிடுச்சு. வீடியோ எடுத்ததுனால இங்கே பால் வச்சுருந்த அடுப்பில் அதுவும் பொங்கி ஃபுல்லாகவே ஊற்றிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பா அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதுக்குள்ளே அந்த பால் பொங்குனது இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காலையில் சாப்பாடு செய்கிறதுக்காக காலைல சாப்பாடும் ஏதாவது குழம்பு வச்சுட்டோன்னா மத்தியானம் சாப்பாடு மட்டும் சூடாக வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே அப்பா வந்தீங்கன்னா அந்த பாப்பாவோட கபோர்டு ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது, அடுத்த வாரம்லாம் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம இந்த வாரமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நானும் அப்பாவும் ஆரம்பித்தோம். அப்பா இல்லைன்னா என்னால் சுத்தமாகவே க்ளீன் பண்ண முடியாது. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும், மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வச்சுருந்தேன். புளிக்குழம்பு சாப்பாடு மட்டும் சூடாக வச்சுக்கலான்னு. அப்புறம் பார்த்தா பாப்பா பாலுக்கு இது குடிக்கவே இல்லை காஃபி, அதனால் அதுவும் அப்படியே இருக்குது, அவளுக்கு உடம்பு முடியாதனால. அப்புறம் நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் மீந்துருச்சு. அப்பா சொன்னாங்க சாப்பாடு இப்போ வைக்க வேணாமா, மதியானத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிங்க்கு ஃபுல்லாக அவ்வளோ பாத்திரம். சரி நம்ம ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப கோல்டாகி ரொம்ப இருமிட்டு இருந்தா. ஸோ அதனால் கஷாயம் வச்சு குடிக்கலான்னு மிளகு பூண்டு சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி நான் எப்போவுமே அவளுக்கு கொடுப்பேன். அந்த சளிக்கு காலிலேருந்து எதுவுமே சாப்பிட்லவ, அதனால் ஃபுல்லாக அதை அவளுக்கு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக அந்த கஷாயத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஜீரகம், மிளகு, மாடதொலை இலை, அப்புறம் வேப்பலை, இது எல்லாமே அவளுக்கு நான் கொடுப்பேன். அதேமாதிரி ஹால் ஃபுல்லாகவே அப்பா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே ஏறி அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால என்னால் ஃபுல் வீடியோ எடுத்து போட முடியல. ஃபுல் க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் ஃபுல்லாக போட முடியல. பாப்பாவுக்கு கூடவே நான் இருக்கணுன்ட்டு அவள் வேலையும் என்னை செய்யவே விடலை, எங்கள் அப்பா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சும்மா அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரூம் ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபுல்லாக மேலே எல்லாமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சதுனால நான் ஃபுல்லாக கபோர்டில் உள்ள ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் என்னென்ன அரேஞ்ச் பண்ணி என்னால் வைக்க முடியுமோ நான் ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கபோர்டெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக அப்பா ஃபேனு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹால் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணியாச்சு. சரி இன்றைக்கி பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணோம், ஹால்லாம் நாளைக்கு பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அப்பா வேண்டாம், ஒரேடியாக நம்ம எல்லாமே செஞ்சிடலாமான்னு சொல்லிட்டு காலைல 11 மணிக்கு ஆரம்பித்தோம். ஈவினிங் இதை எங்களுக்கு முடிக்கும் போது 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் ஃபுல்லாகவே எங்கள் அப்பா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் கிச்சன் நான் க்ளீனாக தான் வச்சுருப்பேன், அதனால் அதில் அவ்வளோவா க்ளீனிங் ஒர்க் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் க்ளீனாக வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிட்டேன், கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் அனாவசியமாக எந்த பொருளுமே வச்சுக்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் பாக்ஸ்லாம் வச்சுருப்பேன். நான் நிறைய பாக்ஸ் வச்சுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. திரும்பவும் நம்ம தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வச்சுருப்பேன், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாத்ரூமு, அப்புறம் வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியா ஃபுல்லாகவே எல்லாமே ஒட்டடை தட்டி எல்லாமே ஃபுல்லாக மாப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாத்ரூமே நல்லா ஒட்டடெல்லாம் மேலெல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே பாத்ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற இடம் மேலே மாடியிலேருந்து ஃபுல்லாகவே அலசி விட்டுட்டேன். ஏன்னா திரும்ப அந்த படிக்கட்டுலேருந்து நம்ம நடந்து வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக அழுக்காயிரும்னு சொல்லிட்டு மேலேருந்து ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அலசி விட்டு கோலமும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருந்தது துவைக்கிறதுக்கு. ஸோ அதையும் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா துவைச்சி வச்சு முடிச்சிட்டேன். அப்பா நாளைக்கு துவைச்சிக்கலான்னாங்க. இல்லைப்பா
அது துவைச்சா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே துவைச்சி வச்சு கொடுத்துட்டு அப்பாவும் நானும் ஃபுல்லாக காய வச்சுட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக அப்பா கிளிப்பு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விளக்கேற்ற வந்துட்டேன். ஃபுல்லாக பூஜை ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாமே நான் இந்த வீடியோ பூஜை பாத்திரம் கழுவுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு போடலான்னு தான் இருந்தேன். பாப்பா காய்ச்சல் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு அம்சமாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.